அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பள்ளி முதல் கல்லூரி வரை யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெம்பரேச்சர்னா என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அந்த லாவை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர்னா என்ன? டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பாடியோட ஹாட்னஸை இல்லை கோல்ட்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் வந்துட்டு டெம்பரேச்சர். சரிங்களா? ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது ரொம்ப ஹாட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் வந்துட்டு டெம்பரேச்சர். இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். சரிங்களா? இட் இஸ் தி தெர்மல் ஸ்டேட் ஆஃப் பாடி விச் டிஃப்ரென்சியேட் ஹாட் பாடி ஃப்ரம் அ கோல்டு பாடி. டெம்பரேச்சர் இஸ் அ என்ன சொல்கிறாங்க, இது ஒரு தெர்மல் ஸ்டேட் ஆஃப் பாடி. இது என்ன பண்ணுன்னா ஹையர் டெம்பரேச்சர் பாடியை லோவர் டெம்பரேச்சர் பாடியிலிருந்து டிஃப்ரென்சியேட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? டெம்பரேச்சர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆவரேஜ் மாலிகுலர் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகூல்ஸ். டெம்பரேச்சர் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஆவரேஜ் மாலிகுலர் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கைனடிக் எனர்ஜினா என்ன? ஆஃப் எம்பி ஸ்கொயர் தான் நம்ம கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது மாலிகுலரோட கைனடிக் எனர்ஜி, அதாவது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ளே. அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இப்போது அந்த ஆவரேஜ் மாலிகுலர் கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும். இப்போ ஒருவேளை அந்த ஆவரேஜ் மாலிகுலர் கைனடிக் எனர்ஜி 0 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டெம்பரேச்சரும் வந்துட்டு 0 வந்துடும். சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆவரேஜ் மாலிகுலர் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகூல்ஸ். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் வந்துட்டு மெயினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆவரேஜ் மாலிகுலர் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகூல்ஸ். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? இதில் வந்துட்டு இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் when two systems are in thermal equilibrium with third system, they all are have thermal equilibrium with each other. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள். இந்த டயக்ராமில் S1, S2, S3 அப்படின்னு சொல்லிட்டு 3 சிஸ்டம் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 3 சிஸ்டம் இருக்குது. S1 அப்படிங்கிற சிஸ்டம் S3 அப்படிங்கிற சிஸ்டத்தோட தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. தெர்மல் ஈக்லிபிரியம்னு என்ன? S1 இருக்கிற டெம்பரேச்சரும் S3 இருக்கிற டெம்பரேச்சரும் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் S1 25 டிகிரி செல்சியஸில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே 25 டிகிரி செல்சியஸில் தான் S3 சிஸ்டமும் இருக்கும். சரிங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ S1ம் S3யும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு S2ம் S3யும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ S2ம் 25 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது, S3யும் 25 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. ஸோ இப்போது எல்லாத்தோட டெம்பரேச்சரும் சேம் தான். சரிங்களா? எப்படி சேம் ஆகுதுன்னா S1 அப்படிங்கிற S3யோட டெம்பரேச்சரோட ஈக்குவலாக இருக்கும், S2ங்கிறது S3 டெம்பரேச்சரோட ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், S1ம் S2ம் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? இதைத்தான் வந்துட்டு ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சொல்கிறாங்க. சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா தேர்ட் சிஸ்டத்தோட ஃபஸ்ட்டு சிஸ்டமும் செகண்ட் சிஸ்டமும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டமும் செகண்ட் சிஸ்டமுமே தெர்மல் ஈக்லிபிரியத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? S1ம் S2ம் S3யோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா S1ம் S2ம் அதனோட 2 டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறோம்ல அந்த கான்செப்டில் தான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ணுற கான்செப்டில் தான் இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க.
டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்னா என்ன? ஒரு சிஸ்டத்தோட ஹாட்னஸை இல்லை கோல்ட்னஸை மெஷர் பண்ணுறது தான் நம்ம டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? தி டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் டிபெண்ட்ஸ் தி thermal equilibrium between a system and device used to measure the temperature. இப்போ நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோன்னா டைரெக்டாக போயிட்டு நம்ம கண்ணால் பார்த்து சொல்ல முடியுமா? we can't able to say the temperature of a system with our ஐ. ஓகேங்களா? வித் ஹெல்ப் ஆஃப் அவர் ஐ நம்ம கண்ணை யூஸ் பண்ணி அதனோட சிஸ்டத்தோட டெம்பரேச்சரை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு டிவைஸ் வேணும். ஓகேங்களா? ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வேணும். அதைத்தான் வந்துட்டு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணுறோம்ல, அந்த டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா thermal equilibrium of the system and the device. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி? ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி. ஸோ அந்த சிஸ்டமும் அந்த சிஸ்டத்தோட ஈக்குலிபிரியம் தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்குல்ல, அதுவும் டிவைஸோட தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்குல்ல, அந்த ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? தி டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் டிவைஸ் should have measurable property that vary with change in temperature. இப்போது நம்ம டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் டிவைஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ அந்த டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் டிவைஸ்லாம் இப்போது அது எதை வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு? சும்மா ஒரு தெர்மோமீட்டர் கொண்டு போயிட்டு நம்ம வச்சோம்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சரிங்களா? அது வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு சிஸ்டம் இருக்குது. சரிங்களா? அந்த சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? இப்போது அந்த சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்மளால் இன்னொரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சரை என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஒரு தெர்மோமீட்டர் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்குள்ளே வந்துட்டு மெர்க்குரி வந்துட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மெர்க்குரி என்ன பண்ணுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சேஞ்ச் இன் லென்த்து, அதனோட டைமென்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அந்த டைமென்ஷன்ஸ் தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ராட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த ராடோட ப்ராப்பர்ட்டி லென்த்துன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? லென்த்துங்கிறது அந்த ராடோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ராடு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனோட லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த லென்த்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா? இன்க்ரீஸ் ஆச்சுல, அந்த லென்த்தை யூஸ் பண்ணி அதனோட டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெர்க்குரியின் கிளாஸ் தெர்மோமீட்டர் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கிளாஸில் இருக்கிறது நம்ம மெர்க்குரி என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனோட டைமென்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டெம்பரேச்சரை வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதனோட ப்ராப்பர்ட்டி, சரிங்களா, மெர்க்குரியோட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டெம்பரேச்சரை வந்துட்டு மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம சொன்னோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு டு ஷோ தி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் தெர்மோமெட்ரிக் சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம இந்த மெர்க்குரி இன் கிளாஸ் தெர்மோமீட்டரில் வந்துட்டு மெர்க்குரி வச்சுருப்பாங்க. மெர்க்குரிங்கிறது அது ஒரு சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? அதைத்தான் வந்துட்டு தெர்மோமெட்ரிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ். சரிங்களா? இப்போது தெர்மோமீட்டரில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டைப்ஸும் அதனோட ப்ராப்பர்ட்டி, சரிங்களா, அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மெர்க்குரியின் கிளாஸ் தெர்மோமீட்டர், சரிங்களா, அது வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஆல்கஹால் இல்லைனா மெர்க்குரி ரெண்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு தெர்மோமீட்டர். சரிங்களா? ஆல்கஹால் ஆர் மெர்க்குரியின் கிளாஸ் தெர்மோமீட்டர், இது வந்துட்டு ஒரு வகையான தெர்மோமீட்டர். இதில் வந்துட்டு அந்த தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த், எக்ஸ்பென்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் அ மெட்டல். அந்த கிளாஸ் தெர்மோமீட்டருக்குள்ளே நம்ம மெர்க்குரியோ இல்லை ஆல்கஹாலோ வச்சுருப்போம். சரிங்களா? இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மெர்க்குரியோ இல்லை ஆல்கஹாலோட டைமென்ஷன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர் இல்லைனா தெர்மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா சேஞ்ச் இன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், இதை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் தெர்மோகப்பிள். இந்த தெர்மோமீட்டர் வந்துட்டு
தெர்மோ எலக்ட்ரிக் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இதை வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பைரோமீட்டர் வந்துட்டு இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன், அதை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மோமீட்டர். இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மோமீட்டர் வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸோட ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா. ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது, அந்த இதை வச்சுட்டு நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேஸ் தெர்மோமீட்டர், இது வந்துட்டு வால்யூம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு மெஷர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டரும் தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் ஸ்கேல். சரிங்களா. இப்போது டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணலாம். சரிங்களா. எப்படின்னா அதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க, ஃபாரன்ஹீட்னு சொல்கிறாங்க, ரேங்கின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் அது எப்படி ரிலேட் பண்ணுறாங்க, இன்னொரு ஸ்கேல்லேருந்து இன்னொரு ஸ்கேலுக்கு எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது கெல்வின் ஸ்கேலுக்கும் செல்சியஸ் ஸ்கேலுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, இப்போது கெல்வின் இஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273.15. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு டிகிரி செல்சியஸ் தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த டிகிரி செல்சியஸை நம்ம எப்படி கெல்வினை கன்வெர்ட் பண்ணுறதுனா அது கூட 273.15 நம்ம ப்ளஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கெல்வின் வந்துட்டு கிடைச்சிரும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ரேங்கின் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். இப்போ நம்மளுக்கு ரேங்கின் ஸ்கேலில் வேணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஃபாரன்ஹீட் தெரியும். சரிங்களா. ஸோ ஃபாரன்ஹீட் ப்ளஸ் 459.67 நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ரேங்கின் ஸ்கேலில் நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்துட்டு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரேங்கின் அண்ட் கெல்வின் ஸ்கேல். இப்போ நம்மளுக்கு ரேங்கின் ஸ்கேல், இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கெல்வின் ஸ்கேலில் டெம்பரேச்சர் தெரியும். சரிங்களா. அதை எப்படி நம்ம ரேங்கின்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுனா, இப்போ ரேங்கின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு கெல்வின். சரிங்களா. இது கூட கெல்வின் ஸ்கேலில் நம்மளுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை வந்துட்டு 1.8 மல்டிப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு ரேங்கின் ஸ்கேலில் டெம்பரேச்சர் வந்துட்டு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல். இப்போ நம்மளுக்கு செல்சியஸ் தெரியும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. அந்த செல்சியஸ்லேருந்து நம்ம எப்படி ஃபாரன்ஹீட் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுனா, ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு 1.8 இன்டூ டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32. சரிங்களா. இப்போ டிகிரி செல்சியஸை 1.8 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 32 ப்ளஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் டெம்பரேச்சர் வந்துட்டு கிடைச்சிரும்.